ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் தமிழ், பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்கமிங் குரூப் 2 குரூப் 4 2025 பொது தமிழில் நான் 90-95க்கு மேலே நான் வந்து போட்டு ஆகணும். இதுக்காக இந்த ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். இது எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. டே 1லேருந்து ஃபுல் சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், காஸ்ட்டு கிடையாது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாலே போதுமானதாக வந்திருக்கும். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே, ஒரு சும்மா கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட்டும் டாபிக் வைஸாக அதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுக்கப்பட்டு என்ன டாபிக் இருக்குது, என்ன விஷயம் வந்து படிக்கணும், அதுக்கான கீ, அதுக்கான கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா நிச்சயமாக 90க்கு மேலே தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். ஓகே, ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், எப்படி இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், கொடுக்க வேண்டியது என் டியூட்டி, ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. ஸோ டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் எதை ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட்டு எங்கே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்? ஆப்ஸ் எதுவும் வந்து கிடையாது, டெலகிராமில் மட்டும்தான் டெஸ்ட் இருக்க போகுது. குரூப் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கான பிடிஎஃப்பும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒன்று, இந்த குரூப் T25 டெஸ்ட் பேட்ச் சில பேர் ஆல்ரெடி இருக்கீங்க, இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஜாயின் பண்ண முடியலையா, வினன்ஷன் ஐஎஸில் இது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே டெலகிராமில் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், வேறு எங்கேயுமே வந்து கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த தமிழ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே மணி வந்து கலெக்ட் பண்ணலை. இன்கேஸ் யாராவது இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சை கொடுத்து காசு கேட்டால் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, சில விஷயங்கள் அப்படி நடக்குது. ஸோ வினன்ஷன் ஐஏஎஸில் ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து டெலகிராம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காஸ்ட் இல்லை. ஸோ வெளியே யாராவது கொடுத்தாலும் நீங்கள் ஏமாற வேண்டாம், பார்த்துக்கோங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். சரிங்க, டெஸ்ட் எப்படி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம்? டேட் வைஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ரைட்டா, இங்கே ஒரு டாப்பிக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி முன்னாடியே வந்து கொடுத்துடும். எந்த டாபிக் எங்கே வந்து படிக்கணும், எந்த புக்கு படிக்கணும், எந்த பேஜ் நம்பர், அந்த எல்லா விஷயமும் வெளியே வந்து நான் கொடுத்துருக்கோம். அந்த வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இங்கிருந்து அந்த டாபிக் வைஸை பிரித்து டெஸ்ட் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கும். சரியா, டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ டேட் கொடுக்கப்பட்டுன்னா அந்த டேட்டில் காலையில் 10 மணிக்குள்ளே டெஸ்ட்டு குரூப்பில் அப்டேட் ஆகிடும். டெலகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகும். வேறு எதுவும் ஆப்ஸோ லைவோ வேறு எங்கேயுமே கிடையாது. வினன்ஷன் ஐஏஎஸ் நேமில் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்து இருக்கும். ஓகேவா, இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நான் முழுமையாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு டெஸ்ட்டுக்கும் ரிவிஷனை வந்தோண்டு பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு 5 நம்ம வந்து முடிக்கிறோம் இல்லையா, டெஸ்ட்டு 5 முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு 1 to 5க்கான ரிவிஷன் இங்கே வந்து இருக்க போகுது. நீங்கள் பே பண்ணி போகிறீங்க, டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் கரெக்டாக குவாலிட்டியோடு வந்திருக்கும். சும்மா வந்து கொடுக்குறாங்க போகிறாங்கன்னு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடியும் தமிழ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், இங்கிலீஷ்க்கும் வந்து வரப்போகுது. ரைட்டா, நம்ம லாஸ்ட்டு குரூப் 2 குரூப் 4க்கும் தமிழ் கண்டக்ட் பண்ணோம், இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ணோம். ஃப்ரீ டெஸ்ட் வேறு லெவல் ஹெல்ப் ஆச்சு, நிறைய பேர் மார்க்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு ஒரே விஷயம் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஓகே, டெஸ்ட்டு ரெகுலராக அட்டன் பண்ணணும். நான் டேட்ஸ் கேப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ டெஸ்ட் வந்து 28 இருக்கா, 31 தான் வந்திருக்கும். இப்போ 31 இருக்குன்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் வந்து இருக்க போது, டெய்லி கிடையாது. ஏன்னா ஒரு புது சிலபஸ் நம்ம வந்து கொடுக்குறோம், இதை படிக்கிறதுக்கும் டைம் வந்து வேணும். நம்ம டெய்லி கொண்டு போகும்போது நம்ம பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம், யாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பட் டேட் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தாலும் குரூப் 4 வரத்துக்கு முன்னாடி இந்த சிலபஸ் முடிஞ்சிடும். ஓகே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். லாஸ்ட் உங்களுக்கு முடிக்க போகிறது. இப்போ இதில் ஸ்ப்ளிட் வைஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ரைட்டா, ஸோ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக மொத்தம் 22 டெஸ்ட் வந்துருக்கு. இந்த 20 டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. இங்கே உங்களுக்கு 2200 கேள்விகள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸாக வந்து வரும். ஸோ டோட்டலாக ஒரு 2500 கேள்விகள் இங்கே நீங்கள் வந்து கவர் பண்ணிடுறீங்க. சரியா, இது முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நியூ புக்ஸ்க்கான டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போது சிலபஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. பட் இங்கே சிலபஸ் கொஞ்சம் மாற்றப்பட்டதுனால டாபிக் வைஸ் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இலக்கணம் இருக்குது, உரைநடை இருக்குது, அப்படின்னா டாபிக் வைஸும் வந்து கொண்டு போயிருக்கும். அது இல்லாமல் புக் வைஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ 6th ஃபுல் டெஸ்ட்டு, 7th ஃபுல் டெஸ்ட்டு, 8th 9th 10th 11th and 12th. ஓகேவா, அந்த ஃபுல் புக்கும் இப்போ 6 இருக்குன்னா இயல் 1 டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இருக்கா, இது மூணுமே சேர்த்து ஒரு ஃபுல் புக் டெஸ்ட்டு. 7th இருக்கா, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 150 மேலே நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம 6 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 இயல் இருக்குது. இப்போ டேர்ம் 1ல் இயல் 1 இயல் 2 இயல் 3 இல்லையா, அது மாதிரி 9 இயல் இருக்குது.
இந்த 9 இயரில் எவ்வளோ கொஸ்டின் மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஸ்டின் மேக் பண்ணி அதை டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். நம்ம டார்கெட் எல்லாமே கவர் பண்ணும். டாபிக் வைஸும் நம்ம கொடுத்தாச்சு, அதை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அதை முடிச்சுட்டு ஜூன் மாதம் வரும்போது ஒரு புக்லையும் 6th 7th 8th எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ எல்லா கொஸ்டினும் வந்து கேட்டு வச்சுருப்போம். அப்போ புக் வைஸும் நீங்கள் முடிச்சிருவீங்க, டாபிக் வைஸும் நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. இதில் புக் வைஸாக வரும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதில் உள்ள ஆட் ஆகி தான் வரும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக வந்து கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே புக்கில் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிவிடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருக்குன்னா இங்கே ஒரு 150 கேள்விக்கு மேலே வந்து கேட்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 50 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம். லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா இங்கே நம்ம என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நியூ புக்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஓல்டு புக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது வெளியிருந்து கேட்குறாங்க. இந்த ஒரு சில நியூஸை நம்ம வந்து பார்த்துருந்தோம். என்னென்னா 2003 இங்கே கொண்டு வந்த புக்கெலாம் வந்து கேள்விகள் கேட்குறாங்க, இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நியூ புக்ஸ் நீங்கள் வரும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டார்கெட் புது புக்கு முடிக்கணும், ஓல்டு புக்கு முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிக்கணும், ப்ளஸ் டாபிக் வைஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, இது எதுக்குமே காஸ்ட்டு கிடையாது. இதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. 30 டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். 3500 கேள்விகள். ரைட்டா, இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா தமிழுக்கு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், அண்ட் இந்த இடத்துல இது எல்லாமே கம்பைன் பண்ண மாதிரி, அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு பெய்ட் பேட்ச் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ March 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 15th டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை தமிழ் மட்டும் எனக்கு வந்து போதும், நான் ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறேன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கம்பைன் பண்ணி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் வந்து செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே இந்த நம்பர்லேருந்து நான் யாருக்கிட்டையும் பேமெண்ட் கேட்க மாட்டேன். சரியா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நானாக வந்து ஒரு பேமெண்ட் யார்ட்டையுமே வந்து கேட்க மாட்டேன். என்கிட்ட 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 நம்பர் மட்டும்தான், நான் வேறு எந்த நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலகிராம் இருக்குது, கான்டாக்ட் பண்ண மாட்டேன். யாராவது வின் அண்ட் ஷைன் நேம் சொல்லி இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்குது காசு கேட்டால் நீங்கள் ஏமாந்துட்டா நான் பொறுப்பாக முடியாது. ஸோ வார்ன் பண்ணிடுறேன். சில பேர் அப்படி பண்ணுறாங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க. இங்கே தமிழுக்கு காஸ்ட் இல்லை. இந்த 30 டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டா ஷோராக நீங்கள் 90க்கு மேலே போட முடியும். ஏன்னா நம்ம குவாலிட்டியாக எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஒரு PDF ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு குவிஸாக கொடுத்தோம் அப்படின்னா, ஆன்லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சில பேர் வந்து பண்ணுவாங்க, பண்ண முடியாது வந்து போகலாம். பட் PDF-ஆக கொடுத்தா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஒரு பார்ட் டைமாக இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க, இப்போ 10 மணிக்கு கொடுத்தா நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு வந்தாலும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டே 10 மணிக்கு வந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ 24/7 இந்த டெஸ்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். யார் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு விஷயந்தான், கொடுக்குறாங்க சேவ் பண்ணலாம் மட்டும் இல்லாமல் ரெகுலராக அட்டன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கஷன் குரூப் இருக்குது, டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஆன்சர் அங்கே சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு லாபம், அட்டன் பண்ணலன்னா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் கஷ்டமாக இங்கே போக போகுது. ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் நான் பே பண்ணி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் வேணும். ஒரே விஷயம், நீங்கள் நல்லா படிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இன்றைக்கி நாளில் எவ்வளோ பேர் வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க, கிளாஸ் போகிறாங்க, எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. நாமளும் பெய்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம், எல்லாம் வந்து ஓகே. பட் பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியாத பசங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 1% இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் வரைக்கும் ஆச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானா வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டெலகிராம் மட்டும் வெளியே பண்ணாலும் பரவாயில்லை. பட் அது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இங்கே டெஸ்ட்டு மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. டெஸ்ட்டை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே ஆட் ஆகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் அதுக்கான நோட்ஸு வீடியோஸ் அப்புறம் மாதிரி வந்து வரும். ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.